நாராயணா, தாங்கள் என் சகோதரர். தங்கள் சகோதரியின் விவாகத்திற்கு பிரச்சனை வந்துள்ளது. பிரபஞ்சத்தில் ஏராளமான பிரச்சனைகள் எழும்பொழுதெல்லாம் தாங்கள் அதற்கு நொடிப்பொழுதில் தீர்வை கண்டிருக்கிறீர்கள். தாங்கள் நான் வணங்கும் இறைவன். இந்நிலையில் துயர் நீங்க தீர்வு தாருங்கள். நாங்கள் விவாகம் புரிந்திடுவதற்கேற்ப சூழ்நிலையை உருவாக்குங்கள். வணங்குகிறேன் சிவசக்தி. நான் அழகர், தங்கள் சகோதரன் மற்றும் இவர் வணங்கும் நாராயணனின் ஒரு ரூபம். இன்று நான் பிரபஞ்சத்திற்கு சுக்கிர கிரகண தீர்வை பற்றி விளக்கப் போகிறேன். அதோடு சிவராத்திரியின் உன்னதமான தருணத்தில் உங்கள் இருவருக்கும் விவாகத்தை நடத்துவேன். ஏனென்றால் சிவசக்தி ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாகவே இருப்பார்கள். நானும் பார்க்கிறேன் யார் என்னை தடுக்கிறார்கள் என்று. மகாராஜா மலையத்துவஜரே, மகாராஜா மலையத்துவஜரே, மகாராஜா மலையத்துவஜரே. கவலையின்றி இருங்கள் அரசே. தங்கள் மகளின் விவாகமும் நிகழும், சுக்கிர கிரகணத்தின் சீற்றத்திற்கான தீர்வும் கிடைக்கும். ஆனால் அதற்காக தாங்கள் ஒரு மாபெரும் தியாகத்தை செய்ய வேண்டும். சிவனும் சக்தியும் இணைய என் மகள் மகிழ்ச்சியாக வாழ மலையத்வஜனாகிய நான் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார். நன்றாக சிந்தியுங்கள் மகாராஜா. ஆனால் தாங்கள் செய்யவிருக்கும் தியாகத்தை வையகம் என்றும் நினைவில் கொள்ளும். மாற்றம் ஏதும் இல்லையே. ஏனென்றால் தங்கள் முடிவில்தான் சிவசக்தியின் விவாகம் அடங்கியிருக்கிறது. கூறுங்கள் மகாராஜா. சிவசக்தியின் திருமணத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயார். அது அற்புதம் மன்னா. அவ்வாறெனில் தாமதப்படுத்தாமல் தாங்கள் ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். திருமணச் சீரும் அதனுடன் கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். யாகத்தை துவங்கிய மறுகணம் தானம் செய்ய துவங்குங்கள். தானத்தின் அந்த புண்ணியம்தான் சுக்கிர கிரகணத்தின் சீற்றத்தை குறைக்கும். ஆனால் நினைவிருக்கட்டும் மன்னா, நடக்கவிருக்கும் யாகத்தில் தாங்கள் அனைத்தையும் இழக்கலாம். கவலையின்றி இருங்கள். தானமாக எதை வழங்க வேண்டுமானாலும் அதை நான் அளிப்பேன். கிரகத்தின் சக்தியை தானத்தின் புண்ணியத்தால் குறைக்க இயலுமா? அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் எனக்கு கவலை இல்லை அசுரமாதா. நான் இந்த யாகம் நடப்பதை நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன். நான் 13 தினங்கள் மிக கடுமையான யாகத்தை நடத்தினேன். அதன் வாயிலாக பல சக்திகளை பெற்றிருக்கிறேன். யாகத்தை துவங்குங்கள். என்ன இது? சுக்கிராச்சாரியாரின் சக்தி.
அவர் சுக்கிர ரூபத்தில் இந்த யாகத்திற்கு தடங்கல் விளைவிக்க நினைக்கிறார். இதை நாம் எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? நிறுத்த இயலும். அதற்கு ஒரு வழி உள்ளது. அசுரமாதா, இன்று நம்மை எவராலும் தடுக்க இயலாது. எவ்வாறு யாகம் முழுமையடையப் போகிறது? யாகத்தின் புனித அக்னியை எவராலும் எதிர்த்திட இயலாது. திரிசூலமே, வா இங்கு. வந்து நாராயணரின் சுதர்சனத்தை தாங்கி பிடித்துக்கொள். மகாராஜா மலையத்வஜரே, தாங்கள் யாகத்தினை துவங்கலாம். கூறுங்கள் அரசே, முதலில் எதை தானமாக தரப்போகிறீர்கள்?